கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். அந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கென்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் நாம் 10 வாசிப்போமானால், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும். மலைகளே விலகி போயிடுமா, பர்வதங்களும் நிலைபெயர்ந்து போயிடுமா, ஆனா அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாதான். இன்னைக்கு இருக்கிற இமயமலையாக இருந்தாலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் என்ன ஆயிடுமா, நிலைபெயர்ந்து போயிடுமா. பார்த்தீங்கன்னா பல மைல்கள் தூரம். இமயமலை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் பூரா மலை. இதுவே என்ன ஆயிடுமா, நிலைபெயர்ந்து போயிடுமா. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவாரானால் என் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் நம்மோட கூட அவர் இருப்பார். அந்த கிருபை நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அது நம்மை விட்டு விலகவே விலகாது. எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறானோ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நடக்கிறானோ, அவனை விட்டு ஒருபோதும் கிருபை விலகவே விலகாது. அதனால் நாம் நோவாவை குறித்து நாம் பார்ப்போமானால், நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பவுல் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த கிருபை நம்மை விட்டு எப்பொழுதும் விலகாது இருக்க வேண்டுமா? நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நாம் நடப்போமானால், இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கிற காலமெல்லாம் நமக்கு வருகிற உபத்திரமாக இருந்தாலும், கஷ்டமாக, கண்ணீராக, வியாகுல சஞ்சலங்கள் எதுவாக இருந்தாலும், தேவனுடைய கிருபை மாத்திரம் நம்மோட கூட இருந்தா ஒரு சத்ரு நம்மை ஒருவனும் தொட முடியாது. நமக்கு வருகிற எந்த ஒரு உபத்திரமாக இருந்தாலும் அதை நம்மை மேற்கொள்ளாது. காரணம், தேவ கிருபை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. இதை நம் வேதத்திலே பார்ப்போமானால், சங்கீதக்காரனாக தாவீதுக்கு தேவனுடைய கிருபை இருந்தது. ஆடுகளுக்கு பின்னால் கடந்து போனவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் மாற்றினார். நாமும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோமானால் ஒரு சத்துரு நம்மை தொட முடியாது. இந்த உலகமே அழிந்து போனாலும் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நாம் நடக்கும் போது, அவருடைய நீதியையும் அவருடைய கற்பனையும் கட்டளைகளையும் நாம் கைகொண்டு நடப்போமானால் கிருபை நம்மை விட்டு ஒருபோதும் அது விலகவே விலகாது. தேவ கிருபை பெற்றுக்கொண்டு இருப்போமானால் நமக்கு விரோதமாய் எழும்பிருக்கிற எப்பேற்பட்ட சத்ருவாக இருந்தாலும் சரி, நமக்கு வருகிற எப்பேற்பட்ட உபத்திரமாக இருந்தாலும், கண்ணீராக, வியாகுல சஞ்சலங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்மை அணுகவே அணுகாது. காரணம், தேவ கிருபை நம்மோட கூட இருக்கிறது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சமாதானத்தின் தேவன் தாமே நம்மோட கூட இருக்கும் போது உலகம் தரக்கூடாத மெய் சமாதானத்தை அவர் நமக்கு கட்டளிட்டு வழி நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு விலகாதபடிக்கு என் சமாதானத்தின் தேவன் தாமே நம்மேல் அவர் மனது உருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், நாம் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளிலே நாம் நடக்கும் போது அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது, அவருடைய சமாதானம் நம்மை விட்டு விலகாது. நாம் நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் சமாதானத்தோடு இந்த பூமியிலே நாம் ஜீவியம் செய்ய வேண்டுமா? தேவனுக்காக நாம் உண்மையாய் ஜீவிக்கும் போது அவருடைய கிருபையும் சமாதானமும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும். அது நம்மை விட்டு விலகாது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து நடப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை
நம்மை விட்டு ஒருபோது அவர் விலக்கவே மாட்டார். நாம் அவருக்கு பயந்து நடக்கும்போது, இந்த கிருபையும் சமாதானமும் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம். பூரண சமாதானத்தோடு இந்த பூமியிலே ஜீவியத்தை நாம் நடத்துவோம். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே கேட்போமா? கர்த்தாவே, இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உன்னத கிருபையினால் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.